இன்னைக்கு நம்ம வழக்கு அப்படிங்கிற ஒரு இலக்கண பகுதி தான் பார்க்க போறோம். வழக்கு அப்படின்னா என்ன பண்ணா, நம்ம நீதிமன்றத்துல முறையிடுவாங்களே அந்த வழக்கா? இது அந்த வழக்கு கிடையாது. நம்ம தமிழ் இலக்கணத்துல வழக்கு அப்படிங்கிறது பேசும்போதும் சரி, எழுதும்போதும் சரி, சொற்களை பயன்படுத்தும் முறை. அதாவது நம்ம முன்னோர்கள் எந்தெந்த சொல்லுக்கு என்னென்ன பொருள்கள்ல வழங்கினார்களோ, அதே சொல்லை அதே பொருள்கள்ல நாமும் வழங்குவதுதான் வழக்கு. சரிங்களா? அப்படியே வழக்கமா அதே சொல்லை அதே பொருளுக்கு பயன்படுத்திட்டு வரோம் இல்லைங்களா? அதுதான் வழக்கு. இந்த வழக்கானது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு 2 வகைப்படும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வழக்கு 2 வகைப்படும். ஒண்ணு இயல்பு வழக்கு, இன்னொன்னு தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு அப்படின்னா என்ன பண்ண வச்சுக்கோங்களேன், ஒரு பொருளுக்கு ஒரு சொல்லை இயல்பா பயன்படுத்துவது. சரிங்களா? இந்த பொருளுக்கு இந்த சொல்லுதாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இயல்பா பயன்படுத்துறோம் இல்லைங்களா? அதுதான் இயல்பு வழக்கு. இது 3 வகைப்படும். ஒண்ணு இலக்கணம் உடையது, இன்னொன்னு இலக்கண போலி, 3வது மருவு. இலக்கணம் உடையது. அது என்ன இலக்கணம் உடையது அப்படின்னா, இப்ப மரம், மண், வீடு இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். இந்த சொல்ல நல்லா பாருங்க. நம்ம முன்னோர்கள் அந்த பொருளுக்கு இப்ப மரத்துக்கு மரம் தான் வச்சிருப்பாங்க. வீட்டுக்கு வீடுன்னு தான் வச்சிருப்பாங்க. சரிங்களா? அதே சொல்ல நம்மளும் அதே தான் பயன்படுத்துறோம். இப்ப வீட்டை வீடுன்னு தானே சொல்றோம். மரத்தை மரம் தானே சொல்றோம். இல்லைங்களா? அப்ப மண்ணை மண்ணுன்னு தானே சொல்றோம். அப்ப நம்ம முன்னோர்கள் எந்த பொருளுக்கு என்ன சொல்ல பயன்படுத்தினார்களோ அதே சொல்ல இலக்கண முறைப்படி, சரிங்களா? எப்படி இலக்கண முறைப்படி, இங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும். இலக்கணம் முடியுதுன்னா இலக்கண முறைப்படி நம்ம முன்னோர்கள் ஒரு பொருளுக்கு ஒரு சொல்ல வழங்கியிருப்பாங்க. அது இலக்கண முறைப்படி அமைஞ்சிருக்கும். அது என்னங்க இலக்கண முறைப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம தமிழ்ல நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா, பிழை இல்லாம எழுதுவது அப்படின்னு. அதாவது இப்ப மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள்லாம் பார்த்திருப்பீங்க. மொழிக்கு முதல்ல இந்த எழுத்துக்கள் தான் வரும். சரிங்களா? இது வேற, இதை தவிர வேற எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அது என்னது வேற்றுமொழி சொல். மொழிக்கு இறுதியிலே இந்த எழுத்து தான் வரும். அதை தவிர வேற எழுத்து வந்துச்சு அப்படின்னா அது வேற்றுமொழி சொல். சரிங்களா? இப்ப ஆயுத எழுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது சொல்லுக்கு இடையில தான் வரும். ஓகேங்களா? முதல்லயோ இல்ல கடையிலயோ வராது. சரிங்களா? அப்படிங்கும்போது இலக்கண முறைப்படி அமைந்த சொல். சரிங்களா? இப்ப வீடு, மரம், மண், இப்ப நடந்தான், ஓடினான், ஆடினான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இலக்கண முறைப்படி அமைந்த சொல் இல்லைங்களா? அப்ப நம்ம முன்னோர்கள் இலக்கண முறைப்படி ஒரு பொருளுக்கு ஒரு சொல்ல வழங்கியிருப்பாங்க. அதே சொல்ல அதே பொருளுக்கு நம்மளும் வழங்குறோம். அந்த இலக்கண முறைப்படி வழங்குவதுதான் இலக்கணம் உடையது. இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இலக்கண போலி அப்படின்னு என்ன பண்ணு வச்சுக்கோங்களேன். இப்ப இல் முன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லறதுக்கு முன், சரிங்களா? இப்படிதான் சொல்லணும். ஆனா அதை நம்ம மாத்தி வாயில், அதாவது இல் முன், அதை மாத்தி சொல்றோம். ஆனா பொருள் ஒண்ணுதான். அந்த சொற்களை நம்ம என்னதான் மாத்தி சொன்னாலும், சரிங்களா, இந்த சொல்லுக்கு பதிலாக இந்த சொல்லுக்கு இந்த பொருள் தான். ஆனா அந்த பொருளுக்கு இந்த சொல்ல நம்ம சொல்லாம அதற்கு பதிலா இன்னொரு சொல்ல சொல்றோம். சரிங்களா? ஆனா பொருள் ஒண்ணுதான். பொருள் அந்த பொருளை தான் குறிக்குது. ஆனா இந்த சொல்லுக்கு பதிலாக இந்த சொல்ல பயன்படுத்துறோம். ஆனா என்னது சரியான சொல் இதுதான். ஆனா இந்த சொல்ல நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திருக்காங்க. அதனால நம்மளும் பயன்படுத்துறோம். சரிங்களா? அதனால இது இலக்கணம் போலி. அதாவது முன்பின்னாக சொல்வது. இப்ப முன்றில் அப்படிங்கிறதுக்கிட்ட அது எப்படி சொல்லணும்? இல் முன், அதாவது இல்லறதுக்கு முன். சரிங்களா? அப்படிதான் சொல்லணும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? முன்றில் அப்படின்னு முன் பின்னாக சொல்றோம். இப்ப இல்வாய் அதை எப்படி சொல்றோம்? வாயில் அப்படின்னு நம்ம மாற்றி சொல்றோம் இல்லைங்களா? கிளை நுனி, நுனி கிளை நம்ம மாற்றி சொல்றோம் இல்லைங்களா? முன்பின்னாக சொல்வது. ஆனா அந்த பொருளுக்கான சொல் இதுதான். அந்த சொல்லுக்கு பதிலாக இன்னொரு சொல்ல, போலி சொல், வேற ஒரு சொல்லை நாம பயன்படுத்துறோம். ஆனா பொருள் ஒண்ணுதான். சரிங்களா? பொருள் அதே பொருள் தான் குறிக்கும். ஆனா அந்த சொல்லுக்கான பெயரை மட்டும் நம்ம மாற்றி வேற ஒரு சொல்ல சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் இலக்கண போலி. சரிங்களா? அடுத்து மருவு. மருவு அப்படின்னா என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சொல்ல முழுமையா சொல்லாம மருவி, அதாவது குறுகி சொல்றது. இப்ப தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி சொல்லலாம்? தஞ்சை. திருச்சிராப்பள்ளிய திருச்சி. திருநெல்வேலிய நெல்லை. இப்ப வாயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வாசல் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்? மருவி, அதாவது குறுகி சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் மருவு சொல். சரிங்களா? அப்ப இயல்பு வழக்கு அப்படிங்கிறது 3 வகைப்படும். இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. அதாவது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய சொல்ல இலக்கண முறைப்படி நம்மளும் அதே சொல்ல அதே பொருளுக்கு பயன்படுத்துவது இலக்கணம் உடையது. அந்த பொருள் ஒண்ணுதான். ஆனா அதற்கான சொல்ல மட்டும் நம்ம மாற்றி, அதாவது முன்பின்னாக சொல்லும் போது அது இலக்கண போலி. சரிங்களா? அந்த சொல்ல நம்ம என்ன பண்றோம்? சுருக்கி மருவி, அதாவது மாற்றி, காலப்போக்கில் நம்ம பேச்சு வழக்க, எழுத்து வழக்குல ஒரு சொல்லா இருக்கும். அதை நம்ம பேச்சு வழக்குல மாற்றும் போது அந்த சொல்லுக்கான வார்த்தை மாறுமே தவிர பொருள் மாறாது. பொருள் அதேதான். ஆனா அதுக்கான எழுத்து வடிவம் மாறும். சரிங்களா? அப்ப அது மருவு.
சரிங்களா? தஞ்சாவூரை தஞ்சை, திருநெல்வேலியை நெல்லை, திருச்சிராப்பள்ளியை திருச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதே மாதிரி மருவு. சரிங்களா? அடுத்து தகுதி வழக்கு. இந்த தகுதி வழக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொலியில பார்க்கலாம். இந்த காணொலியில உங்களுக்கு ஏதேனும் ஒரு சந்தேகம் இருந்தால் மறக்காம உங்க கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. வேறொரு காணொலியில சந்திப்போம்.